ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணா சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 7வது பாடல், எம்பெருமான் முருகனை நோக்கி தன்னுடைய மன பிரம்மை மயக்கம் அங்கே அழிய வேண்டும், ஞானம் பெற வேண்டும் என்று அருணா சுவாமிகள் வேண்டி பாடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. உலக மயக்கத்தில் சிக்கி இங்கே சிக்குண்டு அப்படி சுழன்று வரும் எல்லா மனிதர்களும் அஞ்ஞானத்தை விட்டு அழித்து ஞானத்தை பெற்று இறைவனின் பாதார விந்தங்களை பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு ஸ்மரணம் செய்வதற்கு ஒரு சிறந்த ஞான பாடலாக அமைகின்றது இந்த பாடல். சலத்தில் பிணிபட்ட சட்டுக்கிரியைக்குள் சலத்தில் பிணிபட்ட சட்டுக்கிரியைக்குள் தவிக்கும் என்ற உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய். அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. சலத்தில் பிணிபட்டு சட்டுக்கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய். அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே, வேல் தொட்ட காவலனே. சலத்தில் பிணிப்பட்டு சட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன். சலம் என்றது உளம், சலத்தில் உளத்தில் என்று எதுகை முனைக்காக உள்ளது. சலம் என்றால் வஞ்சனை, துக்கம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் பிணிப்பட்டு சட்டுக்கிரியை என்று கூறுகின்றார். சட்டுக்கிரியை என்றால் என்ன? காமம். இந்த உலகத்தில் பிறக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எது உண்மையான பொருளோ அதை விட்டு பொய்ப்பொருளை தேடி அலைவது. அது எதனால் உண்டாவது? அஜ்ஞானத்தால். அஜ்ஞானம் மூல காரணம். ஹேத்து என்றால் ஆசை. ஆசை நிறைவேறாத ஆசை கோபமாக மாறுகிறது. அந்த கோபமானது தமக்கு கிடைக்காமல் மற்றவர்கள் கிடைக்கும் பொழுது லோபமாக மாறுகிறது. அதுவே மதம் ஆச்சரியம் பொய் என்று இந்த காம குரோத லோப மதம் ஆச்சரியம் பொய் என்று விதவிதமான வடிவெடுத்து அசுர குணங்கள் எடுத்து மீண்டும் மீண்டும் இந்த பிறவியிலே பல கர்மாக்களை செய்து, அதுவும் நல்ல கர்மா என்றால் கூட பரவாயில்லை, தீய கர்மாக்கள், வாக்கால் பிறருக்கு துன்பம், செயலால் துன்பம், மனதால் துன்பம் விளைவித்து வீண் பேச்சு பேசி சிறுகதைகள் பேசி வாழ்வை கழித்து கொண்டிருக்கிறார்கள் மாந்தர்கள். அப்படிப்பட்ட அந்த சட்டுக்கிரியைக்குள் தவித்து கொண்டிருக்கின்றேன் முருகப்பெருமானே. அப்படிப்பட்ட என்னுடைய உள்ளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய். பிரமம் பிரம்மம். பிரமம் என்றால் மயக்கம். மயக்கம் என்று அஞ்ஞானம் போய்விட்டால் அங்கே பிரம்மம் வந்துவிடும். ஞானம் வரும்பொழுது பிரமம் பிரம்மமாக மாறுகின்றது. ஆனால் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையிலே உண்மையான ஞானத்தை மூடி மறைத்து இந்த அஞ்ஞானமானது ஆசை, காமம், குரோதம், மதம், லோபம், மதம், ஆச்சரியம், வஞ்சனை, பொய் என்று நீண்டு கொண்டே போகின்றது இந்த வரிசை. இதனால் மயக்கம் ஏற்படுகின்றது. இந்த மயக்கம் எப்படிப்பட்ட மயக்கம்? அருணா சுவாமிகள் பழனிமலைக்கு செல்கின்றார்கள். பழனிமலை அற்புதமான மலை. அங்கே அதிசயம் அநேக இருக்கக்கூடிய மலை. அங்கே போய் முருகப்பெருமானை தியானிக்கின்றார். அவருக்கு தோன்றுகின்றது, முருகா, உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகள் இருக்கின்றது உனக்கு. அதை அரை நிமிஷம் கூட
என்னால் தியானம் பண்ண முடியவில்லையே முருகா. ஏனென்றால் பொய்யும் குற்றமும் மூடனாக இருக்கின்றேன். மூடன் மட்டுமல்ல, மட்டி என்று கூறுகின்றார். மூடனான மட்டி. என்னுடைய தொழில் என்று கேட்டால், என்னுடைய தொழில் பிறப்பது இறப்பது. அதற்கு நடுவில் உண்டு கொழுத்து மெய்ப்பொருளை விட்டு பொய்ப்பொருளை நினைத்து வாழ்க்கையை ஓட்டுவது, மீண்டும் இறப்பது, மீண்டும் பிறப்பது. இப்படி இதே தொழிலாக கொண்டுள்ள நான், தன்னந்தனியாக உள்ள நான், இந்த ஞானம் என்னும் அருள் இல்லாத வறுமை, அப்படிப்பட்ட வறுமையினால் மயங்கி போய் அஞ்ஞானத்தில் உழல்கின்றேன். என்னை காப்பாற்றுவாயாக. இப்படி அடியேனான என்னை கண்டு கருணை காட்டாமல் இருக்கின்றாயே முருகா. இப்பொழுதே இவ்வேளையை எனக்கு அந்த அந்த அருளை எனக்கு பொழிய வேண்டும், அஞ்ஞானத்தை விலக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் முருகனை. இது பழனிமலை தீர்ப்புகள். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக ஜட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. கருணை புரியாதிருப்ப தென்ன குறையும் வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே. கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன்மாலை சச்சை கமழும் மணக்காமார் கடப்பம் அடிவோனே. தருணம் இது ஐயா மிகுத்த கனமதுர நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரியும் வேணுனைத்த வடிவேலா. அருணதள பாத பத்ம மதுநிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா. அதிசயமநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகாதிருவேரகத்தின் முருகோனே. தருணம் இதையா மிகுத்த கனமதுர நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகம சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரியும் வேணுனைத்த வடிவேலா. தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. இங்கே உலகத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய் என்று கூறுவது போல் அங்கே பழனிமலையிலே முருகா, இந்த ஞானம் என்ற செல்வம் இல்லாமல் வறுமையால் நான் மயக்கமுற்று அலைவேனோ. இதுதான் தருணம் ஐயா. கனமதுர நீள் சவுக்கிய சகல செல்வம் யோகமிக்க பெருவாழ்வு. இக வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தகமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுக்க வேண்டும். நன்மதிப்பு சிவஞானம் முக்தி எல்லாவற்றுக்கும் மேலான பரகதி. பரகதி என்றால் இனிமேல் முக்திக்கு மேலானது விஷயம் பிறப்பு இறப்பு இல்லாமல் பிறவாமை. காரைக்கால் அம்மையார் வேண்டுவார் சிவனை நோக்கி, பெருமானே பிறவாமை வேண்டும். அப்பன் சொல்லுவார், அது கிடைக்காவிட்டால் அம்மையே ஐயனே என்றும் உன்னை மறவாமை வேண்டும் என்று கூறுவது போல் இங்கே பரகதியும் பிறவாமையும் கேட்டு வணங்குகின்றார் அந்த பழனிமலை திருப்புகழில். அதுபோல் உள்ளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய், என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் இந்த மயக்கத்தை தவிர்ப்பாய். இந்த அஞ்ஞானத்தை எப்படி கூறுவது என்றால், இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க வேண்டிய விஷயத்தை தமிழிலே ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாக இருந்த ஒரு பெரியவர், தாண்டவராய சுவாமிகள் என்று பெயர். அவர் இந்த அத்வைத வேதாந்தத்தின் சாரமாக தமிழில்
ஒரு பெரிய படைப்பை படைத்து சென்றுள்ளார்கள். தாண்டவராய சுவாமிகள் என்று 500 வருடங்களுக்கு முன்னாக வாழ்ந்தவர் தமிழ்நாட்டிலே. கைவல்ய நவநீதம் என்ற ஒரு தமிழ் வேதம், அத்வைத வேதாந்த பொக்கிஷத்தை நமக்கு அளித்து செல்கின்றார்கள். அதிலே ஒரு சிறிய கருத்தை கூறுகின்றார்கள் தாண்டவராய சுவாமிகள். குரு சீடனுக்கு உபதேசம் செய்வது போல் 10 பேர் ஒரு கரையில் இருந்து இன்னொரு கரைக்கு நீந்தி செல்கின்றார்கள். நல்ல காட்டாறு, வெள்ளம் ஓடுகின்றது. 10 பேரும் நீந்தி ஒரு கரையிலிருந்து மறுகரையை அடைகின்றார்கள். அப்படி அங்கே சேர்ந்தவுடன் அதில் இருக்கும் ஒருவன் எண்ணுகின்றான் எவ்வளவு பேர் இருக்கின்றோம் என்று. ஏனென்றால் காட்டாறு வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அவன் எண்ணுகின்றான் 1 2 3 4 4 5 6 7 8 9 என்று 9 பேர் தான் இருக்கின்றோம் என்று அவனுக்கு துக்கம் வந்து விட்டது. அதுபோல் ஒவ்வொருவரும் என்கின்றார்கள் 1 2 3 என்று தன்னை விட்டுவிட்டு 1 என்று தண்ணில் ஆரம்பிக்க வேண்டும், இல்லை முடிக்கும் போது தண்ணில் முடிக்க வேண்டும். ஆனால் தன்னை விட்டுவிட்டு எண்ணும்போது 9 பேர் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் மயக்கத்தில் இருக்கின்றார்கள், அழுது புரண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே ஞான மார்க்கத்தில் செல்லக்கூடிய குருவாக ஒரு வழிபோக்கி அங்கே வருகின்றார். இவருடைய துயரத்தை கண்டு என்ன நடந்தது என்று கேட்க அவர்களும் சொல்ல, நாங்கள் 10 பேர் வந்தோம், இப்பொழுது 9 பேர் தான் இருக்கின்றோம் என்று கூற, அறியாத மயல் ஞானம் அவநிலை காணோம் என்றால் பிரியாவரணம் ஆகும் பீழை கொண்டழல் விட்சேபம். நெறியாளன் என்றால் இந்த குரு வழிபோக்கன், ஞான மார்க்கத்தில் இருக்கும் வழிபோக்கன் நெறியாளன் தசமம் உண்டு நிற்கின்றான் என்ற சொல்லை குறியாக எண்ணி நெஞ்சில் கொள்வது பரோக்ஷ ஞானமாகும். அந்த குருவானவன் வந்து வழிகாட்டுகின்றான். நீங்கள் 10 பேர் இருக்கின்றீர்கள், உன்னிடம் இருந்து ஆரம்பித்தால் அது எண்ணிக்கை 10 என்று கூற, இதுவரை தன்னை மறந்த நிலை போய் தான் யார் என்ற உண்மை சுரூபம் தோன்றுகின்றது. அதுபோல் இந்த அஞ்ஞான மயக்கமானது காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், பொய், வஞ்சனை, சூது, களவு என்று பலவிதமான ரூபங்களால் நம்முடைய உண்மை சுரூபத்தை மறைத்து, எல்லாம் இன்பமயம், எங்கும் பிரம்மமயம் என்ற உண்மையை மறைத்து பிறப்பு இறப்பு என்ற வாழ்க்கையில் சுழண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த மயக்கத்தை அறுக்க வேண்டும் என்றால் அதற்கு குரு வேண்டும். எல்லாவற்றினுடைய பெரிய குரு தகப்பன் சுவாமி முருகப்பெருமான். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அந்த குருவுக்கும் குருவான ஞான குருவான முருகப்பெருமான் வேலாயுதத்தின் அந்த ஞான வேலாயுதத்தால் அஞ்ஞானத்தை அழிப்பார். எப்படிப்பட்ட முருகப்பெருமான் என்று கூறுகின்றார் அனிநாத சுவாமிகள். அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. சந்தக்கவி அல்லவா? அவுணரின் நெஞ்சை அங்கே பதைத்து சென்றதாம் அந்த வேலாயுதம். அந்த உதிரத்தில் குளமாக ஆன அந்த உதிரத்தில் குதித்து குளித்து குடித்து வெற்றி களத்தில் கொண்டாடுகின்றதாம் பேய்கள். அப்படிப்பட்ட அந்த வேல் தொட்ட காவலனே, அப்படி வேலாயுதத்தை விட எம்பெருமானே, உன்னுடைய ஞான வேலாயுதத்தினால் என்னுடைய ஆன்மா பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய மயக்கத்தை, அந்த தீய குணங்களை அறவே அழித்து மும்மலங்களையும் அழித்து உண்மை சொரூபத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும், என்னை காப்பாற்றுவாயாக என்று வேண்டிக் கொள்கின்றார் ஹரிநாத சுவாமிகள். சலத்தில் பிடிபட்ட சட்டுக்கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் குளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய். அவுணர் உரத்து உதிர குளத்தில் குதித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.